திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, வாழ்ந்த காலத்தும் வாழ்கின்ற காலத்தும் இனி வாழும் காலத்தும் என்றுமே எமக்கு வைப்பு நிதியே திரு அண்ணாமலையே போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. இதுல வாழ்முதல் என்பது வினைத்தொகை. முத்தா உந்தன் முகவொளி நோக்கி முறுவல் நகைக்கான சால ஆசைப்பட்டேன் பின்னாடி சொல்லுவாரு. அருள் மலர் திருமுகம் என்று இங்க பொருள் கொண்டு மலர் முகம் என்று வினைத்தொகையாக கொண்டு குளிர்ச்சியான வயல் சூழ்ந்தது திருப்பெருந்துறை மட்டும் இல்ல, அங்கு யாரெல்லாம் சென்று வழிபாடு செய்கின்றார்களோ, திருப்பெருந்துறை தரிசனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குளிர்ந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது என கொண்டு சூழ் வயல் சூழுகின்ற வயல் சூழும் வயல் என்று வினைத்தொகையாக கொள்ளலாம். ஏற்றுயர் கொடி உடையாய் அப்படின்னு சொல்லும் போது உயர்கொடி, உயர்ந்த கொடி, உயர்கின்ற கொடி, உயரும் கொடி, எப்போதுமே வெற்றியை தருகின்ற கொடி என்று வினைத்தொகையாக கொண்டு அடுத்து திருப்பெருந்துறை உரை சிவம் பெருமானே என்று சொல்லுகின்றார் பாருங்க. அல்ல உரை சிவம் அன்றும் உறைந்து அல்ல விட்டிருந்து அருளுகின்றார் சிவருமான், இன்றும் அருளுகின்றார், என்றும் அருளுகின்றார். அதனால உரை சிவம் வினைத்தொகையாக எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது பாடலிலே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயேனுவர். அப்ப அலைகடல்ன்றது வினைத்தொகை. அன்றும் அருளலை வீசிய கடல், இன்றும் அருளலை வீசுகின்ற கடல், என்றும் அருளலை வீசப்போகும் கடல், எல்லாரையும் பிறவி வெம்மை கடலிலிருந்து கரையேற்றுகின்ற அருள் அலைகடல் சிவபெருமான். மூன்றாவது திருப்பள்ளி எழுச்சி பாடல்ல ஒளி உதயம் என்று ஒரு சொல்லாட்சி வரும். ஒளி உதயம் என்றால் வினைத்தொகை அல்ல, ஆனால் ஒளிர் உதயம் என்று சொன்னால் வினைத்தொகை. அப்ப அந்த ஒளிர் உதயம் என்று வினைத்தொகையாக கொண்டு அறிவு ஒளி உதயத்தை ஏற்றியது, ஏற்றுகின்றது, ஏற்றும் செறிகழல் என்று நாம் செறிகழலையும் வினைத்தொகையாக கொள்ளலாம். முத்தியிலே பட அடியார்கள் செறிந்த கழல், செறிந்திருக்கின்ற கழல், இனி செறிந்து இருக்க போகும் கழல் என்று கூட வினைத்தொகை கொள்ளலாம். மேலும் திருப்பள்ளி எழுச்சியிலே பிணைமலர், அருள் பெருமான், கொள்வயல், பாடுபுலவோர், அடைவீடு, வளர்கழல், உரை கோயில், வாழ் உயிர், உயிர், உயர் சிவம், விரும்பு உயிர் என்று வினைத்தொகைக்காக நாம் வருவித்து கொண்டு கூட வினைத்தொகையாக பொருள் கொண்டு பாடி இன்புறலாமே. பண்பு தொகை கூட நிறைய பயன் வந்திருக்கிறது. பழங்குடில், பழமைக்குடில், அதே போல செந்தழல், செம்மை தழல், இதெல்லாம் பண்பு தொகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் இலக்கணத்தை நன்றாக கற்பதற்கு நாம் முயற்சிப்போம். தமிழையும் கற்று இசையும் கற்று முற்றும் உணர்ந்து ஓதிட நமக்கு முத்தி வீடு எளிதாகும் அல்லவா. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலைக்கு அரோகரா. எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்க வாசக பெருமாளரடிகள் போற்றி போற்றி.